ஜாடம் வந்து எங்கள் தாய்மாமா மாதிரி இருப்பேன். இந்த மீட்டிங்க்கு நான் வரேன்னு சொல்லும்போது எங்கள் சித்தி சொல்கிறாங்க, உமாமகேஸ்வரன் மாதிரி இருப்பாங்க அவர். நம்ம வீட்டில் எல்லாருக்குமே அவரை பார்த்தோன்னா ஒரு அன்போ பாசமோ வரும். ஏன்னா எங்கள் அம்மாவுடைய கடைசி தம்பி அவர் டிஎஸ்பியாக இருக்கார். இவரை பார்த்தா அவரை பார்க்க வேண்டாம், நீங்கள் வந்து பேசுங்க, நீங்கள் வந்து தலைவரை வாழ்த்து பேசுகிறது போதும் அப்படின்னு சொல்லி சொன்னார். வாழ்த்துறதுக்குங்க வயசு இருக்குது. என்னை கிட்டத்தட்ட நான் திருமாவளவனோடையே தான் வந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு 64 வயது, எனக்கு 61 வயது ஆக போகிறது. அவர் எப்போ அரசியலுக்குள்ளே வந்தாரோ அந்த சமயத்தில் நான் மதுரையில் காவல் துணை கண்காணிப்பாளராக திருப்பரங்குன்றத்தில் நான் பணியாற்றி கொண்டிருந்தேன். அப்போ எனக்கு வந்து அவருடைய, நீங்களும் இப்போ பார்க்குறீங்களா இருக்கும், நான் அவரை இளமையில் பார்த்திருக்கிறேன், அவரது வேகத்தை பார்த்திருக்கிறேன், அவரது சீற்றத்தை பார்த்திருக்கிறேன். அந்த நேரத்தில் அவருடைய பொதுக்கூட்ட மேடைகளை ஒரு காவல்துறை அதிகாரியாக கண்காணித்திருக்கிறேன். அதை எங்கெல்லாம் சொல்ல வேண்டுமோ சொல்லி இருக்கிறேன். அப்படி ஒரு பார்வையில் நான் தலைவர் திருமாவளவன் அவர்களை பார்த்திருக்கிறேன். அதற்கப்புறம் காலம் அப்படியே போயிட்டே வரும்போது அவர் கரெக்டாக 97, 98, 99 என் வாழ்க்கையில் ஒரு பெரிய சிக்கலை நான் சந்தித்தது காவல்துறையில். அந்த நேரத்தில் அவர் நேரடி அரசியலுக்கு வந்திருக்கிறார். அந்த நேரத்தில் எனக்கு குழந்தை பிறந்து நான் வந்து சில சங்கடங்களை சந்தித்து கொண்டிருந்த நேரம் என்னை வந்து ஒரு பிசிஆர்னு ஒரு யூனிட், அப்போ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ்னு பேர் அதுக்கு, இப்போ அதுக்கு ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ்னு அந்த பேர் மாற்றிருக்காங்க. குழந்தை பிறந்தவுடன் நான் ஸ்ரீரங்கம் ஏசியாக இருந்து என்னை அந்த யூனிட்டுக்கு மாற்றுறாங்க. பூன் இன் டிஸ்கைஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதை நான் ஒரு வரமாக கருதினேன். ஒரு விஷயம், ஒரு தாயாக இந்த மைக் இருக்காது வண்டியில், பந்தோபஸ்து கூப்பிட மாட்டாங்க, குழந்தையை பார்க்கலாம், அது ஒன்று. இரண்டாவது, உங்களை போன்ற தோழர்களுடைய கள நிலவரத்தை அறிவதற்கான ஒரு வாய்ப்பாக அதை நான் பயன்படுத்தி கொண்டேன். என்னுடைய கணவர் உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி. அனைவரும் அமைதியாக அமரவும். அண்ணா லியோனி அவர்கள் பேசின பிறகுதான் கேக் வெட்டுவோம். உட்காரு ப்ளீஸ். நன்றி. உட்காரு அப்படியே ப்ளீஸ். நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்கும். தம்பி கொடுப்பா, கொஞ்சம் கலந்து போ, தொடர்ந்து பேசுவாங்க. ஏன் நான் உங்கள் மீட்டிங்க்கு வந்தேன்னு லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடம் சொன்னது மாதிரி நான் ஏன் வந்து இந்த அழைப்பை வந்து ஒரு இயல்பான ஒரு அழைப்பாக ஏற்றுக்கொண்டேன் என்றால், அப்போ வந்து நான் ஒவ்வொரு ஊராக போனேன். திருச்சியில் தொடங்கி அப்படியே ஊட்டி வரைக்கும் போனேன். எனக்கு அதுவரை தெரியாது இந்த இனம், இந்த ஒடுக்கப்பட்ட இனம், இந்த பட்டியல் இனத்தை சேர்ந்த சகோதரர்கள்
பெரியார் இல்லை என்றால் தலைவர் திருமாவளவன் இந்த மேடையில் இல்லை. அதை எல்லாரும் அதனால தான் அவர் பேரை சொன்னாலே எல்லாருக்கும் பிடிக்கல அப்படிங்கிறது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ எனக்கு தெரியாது. பெரியாரை பற்றி பேசும்போது எனக்கு ஒன்று தோணும், அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லைன்னு எல்லாரும் கேட்டீங்க. அவர் நானே திருமணம் செய்யாத ரொம்ப லேட்டாக பண்ணது காரணம் பெரியார். திருமணத்தில் என்ன இருக்கு? ஒரு கலவைக்கெல்லாம் சொன்னால் எங்கள் தாத்தா சொல்லுவாங்க, நான் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவள், கல்யாணம் பண்ணி கூட தாண்டி 10 குட்டி போடுது. அதில் என்ன இருக்கு? அந்த கல்யாணத்தில் என்ன இருக்கு? தனியாக வந்து நின்று நீங்கள்லாம் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்த்த குடும்பம் என் அம்மா ஒரு ஆசிரியர், அப்பா ஒரு டிஓ எங்களுக்கு சொன்னாங்க. கல்யாணத்தில் என்ன இருக்கு? ஒரு குறிக்கோள் இருக்கும்போது, ஒரு கொள்கை இருக்கும்போது, எனக்கு தலைவர் திருமணம் செய்யாமல் இருப்பது ஒரு பெரிய ஆச்சரியமாக இல்லை. மாறாக அவர் தன்னுடைய பொறுப்புகளில் இருந்து வேறு சில பொறுப்புகளில் இருந்து மிகப்பெரிய ஒரு இலக்கை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார் என்று தான் எனக்கு படுகிறது. அந்த இலக்கு இன்னும் சில நாட்களில் வரலாம், சில மாதங்களில் வரலாம், சில வருடங்களில் வரலாம் என்று நம்புகிற உங்களை போன்ற ஆயிரக்கணக்கான நானும் ஒரு. எனக்கு ஒரு விஷயங்க, ஒரு கனவு இருக்கு. என்னன்னா, நம்ம மனசில் பட்டதை பேசக்கூடிய வாய்ப்பு எத்தனை பேருக்கு நமக்கு இருக்கு? எத்தனை பேருக்கு அது இருக்கு? எத்தனை பெண்களுக்கு இருக்கு? எத்தனை ஆண்களுக்கு இருக்கு? நம்ம மனசில் பட்டதை பேசுறதே இல்லை. பிழைப்புக்காகத்தான் வாழ்கிறோம், வாழ கற்றுக்கொள்ளவே இல்லை அப்படிங்கிற ஆதங்கம் எனக்கு எப்பவுமே இருந்திருக்கு. அந்த பிழைப்புக்காக நம்ம பேசுகிற பேச்சுகளையே கேட்டு 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 காது புளிச்சு போகும்போது, தோழர் திருமாவளவனுடைய பேச்சுகளை கேட்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, அந்த கஷ்டத்தில் இருந்தேன்னு. அப்போ பந்தோபஸ்தான் ஒரு மூலையில் உட்கார்ந்துருந்தேன். அது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தோழர் திருமாவளவனை அறிமுகப்படுத்தி திருச்சியில் பேச சொல்கிறாங்க. நான் அசிரத்தையாக தான் அந்த பேச்சை கவனிக்க ஆரம்பித்தேன். அவர் வந்து நின்ற அந்த ஒரு நடை, அவரது உடல் மொழி, அந்த பயம் இல்லாமல் அவர் அந்த கூட்டத்தை, அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க பேசினாங்க, அதை நான் சொல்ல விரும்பலை, எனக்கு சுவாரஸ்யம் இல்லை. இவர் வந்து நின்று பேசுனது எனக்கு கலைஞர் மீது மிகப்பெரிய மரியாதை உண்டு, மிகப்பெரிய காதலே உண்டு. அவருடைய தமிழின் மீது ஒரு மிகப்பெரிய அடிமை என்றே சொல்லலாம். அவர் முன்னாடி பேசுகிறாரு, இப்படி வந்து பேசுகிறாரு. நம்ம ஃபோரன்சிக் சயின்ஸில் அவர் வேலை பார்த்த அதே திருமாவளவன் அவர்கள் வந்து பேசுகிறாரு. இத்தனை அழகான தமிழ் பேசுகிறாரு, இத்தனை அழகான வார்த்தை மொழி இருக்குது, உடல் மொழி இருக்குது, வீச்சு இருக்குது. நான் சொல்லலாமான்னு தெரியல, அவருடைய ஜாடை வந்து எங்கள் தாய்மாமா மாதிரி இருப்பார். இந்த மீட்டிங்க்கு நான் வரேன்னு சொல்லும்போது எங்கள் சித்தி சொல்கிறாங்க, உமாமகேஸ்வரன் மாதிரி இருப்பாங்க அவர். நம்ம வீட்டில் எல்லாருக்குமே அவரை பார்த்தோன்னா ஒரு அன்போ பாசமோ வரும். ஏன்னா எங்கள் அம்மாவுடைய கடைசி தம்பி அவர் டிஎஸ்பியாக இருக்கார். இவரை பார்த்தா அவரை பார்க்க வேண்டாம், அப்படி இருப்பார். ஏன்னா நாங்கள்லாம் கருப்பாக தான் இருப்போம். நீங்கள் என்ன பார்த்து நினச்சிடாதீங்க, எங்கள் வீடுகளெல்லாம் கருப்பாகத்தான் எல்லாரும் பிறந்திருப்போம். அப்போ சொன்னாங்க, இப்போ வரும்போது நான் மீட்டிங்க்கு வரும்போது கூட சொன்னாங்க, உமாமகேஸ்வரன் மாதிரி அப்படியே இருக்கார் பாரு, அவர் திருமாவளவன் வந்து அப்படியே இருப்பார் அப்படின்னு. அது எங்கள் எல்லாருக்குமே அவர் மீது வந்து நம்ம இடையாத ஒரு பாசம். என் மகளுக்கே கூட அவர் ரொம்ப பிடிச்ச ஹீரோ அவர். என்னுடைய தாய் தந்தையர் எல்லாருமே, என்னுடைய கணவர் உட்பட, நீ இந்த மீட்டிங்கு கண்டிப்பாக போகணும்னு சொன்னது முதல் மீட்டிங் இதுதான். பொதுவாக லேட்டாக ஆகிறத பற்றி அதனால நான் கவலைப்படலை. இவரை வாழ்த்துவதற்கான வாய்ப்பை நான் விடுறதா இல்லை அப்படின்னு. லட்சுமி ராமகிருஷ்ணன் மேலதுக்கு எனக்கு ஒரு நன்றி சொல்லணும். அவங்க பேட்டி வந்து அவரை பற்றி எடுக்க வரல, அவங்க வந்தது என்னை பேட்டி எடுக்க. அதற்கான முகவரி சீட்டா நான் வந்து திருமாவளவன் அவர்களை பேட்டி எடுத்த என்னுடைய முதல் இன்டர்வியூ. அடுத்தது உங்களை எடுக்க வந்திருக்கேன். நான் ஆட்டோமேட்டிக்காக எஸ்ன்னு சொல்லிட்டேன். சரி வாங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஆஃபீஸில் உட்காந்து பேட்டி
சொல்லலை, இதை நான் முகஸ்துதிக்காக சொல்லலை. அவருடைய மேடை பேச்சை நீங்கள் உற்று கவனிச்சிங்கன்னா ஆரம்ப காலங்களில் அவர் சில விஷயங்களை பேசும்போது அந்த ஆக்ரோஷம் சப்ரஸ்ட் ஃபீலிங்கை பேசும்போது அவர் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கார். அதை அப்படித்தான் பார்க்க வேண்டும். அவர் இப்போ அவருடைய ஒவ்வொரு பேட்டியையும் நான் பார்க்குறேன், ஒவ்வொரு மீட்டிங்கையும் பார்க்குறேன், அவருடைய முகக்குறியீடுகளை பார்க்குறேன், அவர் சொல்ல வரக்கூடிய கருத்துக்களை பார்க்கிறேன். அவருக்கு கண்டென்ட் எங்கேருந்து வருதுன்னா சமுதாயம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அவருக்கு மட்டும்தான் கொள்கையும் இருக்குது, கொள்கையை பற்றி பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஒவ்வொரு நாளும் அவருக்கான கண்டென்ட் வந்து இந்த சமுதாயம், கேடுகட்ட சமுதாயம் அவருக்கு கொடுத்து கொண்டே இருக்கு. அப்போ அவர் அதை பேசும்போது சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி அவரும் சொல்வதெல்லாம் உண்மையாகத்தான் இருக்க முடியும். எங்கே உண்மை இருக்கிறதோ, எங்கே வாய்மை இருக்கிறதோ, எங்கே நேர்மை இருக்கிறதோ அங்கே அந்த பேச்சு அப்படியே நம் மனதுக்குள் வந்து சிம்மாசனம் விட்டு உட்காரும் அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எழுச்சி தமிழர்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். என்ன எழுச்சி? எழுச்சின்னா என்ன? உயர்வு, அப்படிதான் அர்த்தம் வருது. உயர்வு, கிளர்ச்சி, உத்வேகம், உண்மை, இதெல்லாம் சேர்ந்ததுக்கு மொத்தமான ஒரு பெயர் தான் எழுச்சி. இருந்த நிலையில் இருந்து அடுத்து உயர்வதற்கான ஒரு வார்த்தை தான் தமிழ். எத்தனை அழகான மொழி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அதனையும் சேர்ந்தது தான் அது எழுச்சி. தமிழர் என்றாலே ஆல்ரெடி நம்மளாம் எழுச்சி பெற்றவர்கள் தான். இவர் எழுச்சி தமிழர் அப்படின்னு யார் பேர் வச்சாங்கன்னு தெரியல. கவிஞர் அறிவுமதி பேர் வச்சா அதுக்கு அர்த்தம் இல்லாமல் இருக்குமா? அது ஆக்சுவலாக புரட்சி தான். இங்கே தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ஒரு புரட்சி தலைவர் இருந்ததுனால மிக அழகாக, என்ன சொல்கிறது, அழகாக அதை வந்து கோர்த்து விட்டு எழுச்சி தமிழர் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காரு.